ஹாய், திஸ் இஸ் ஆஷா ஃப்ரம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டெய்லர். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளவுஸ் பிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது ப்ளவுஸ் பீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, சாரீலேருந்து கட் பண்ணதை, அதில் ஒரு 3 பீஸை வச்சு ஒரு அழகான 3 இயர்ஸ் பேபிக்கு ஒரு ஃப்ராக்கு ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் போய்கிட்டுருக்கு. ஸோ இதை வந்து கிளியராக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ இது பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து கிளாத் குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது. ஆனால் அதை வச்சு நம்மளால் என்ன க்ரியேட் கொண்டு வர முடியுன்றத இதில் நுணுக்கமாக நிறைய டிப்ஸோடு ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். இந்த ஃப்ராக் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்ல அழகான ஃப்ளீட்டடு பஃப் ஸ்லீவ் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கேன். குட்டி பேபின்றனால 3 இயர்ஸ் பேபின்றனால அவங்க வந்து பஃப் ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் பஃப் ஸ்லீவ் நான் எந்தளவுக்கு சிம்பிளாக கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணுறேன்றதும் தெரியும், பார்த்திங்கனாலே தெரியும். அது ஸ்டிச்சிங் ஒர்க்லாம் போய்கிட்டுருக்கு, எப்படி இருக்குன்றது உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும். அது மட்டும் இல்லை, இதில் ஃப்ளீட்டட் வந்து இது நல்ல ஒரு இந்த கோல்டன் கலர் சாரீ, இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்க சாரீ, அதில் உள்ள ப்ளவுஸ் பீஸ் வச்சு தான் 3 பீஸை வச்சு நம்ம ஒரு ஃப்ராக் ரெடி பண்ணியிருக்கோம். இதில் என்னன்னு பார்த்தீங்களா, மைனஸான ஒரு விஷயம் என்னென்னா ரொம்ப மொடமொடன்னு இருக்கும். பட் இதை வந்து நான் ஃப்ளீட் ரெடி பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக வந்து அயர்ன் பண்ணி அதை ஸ்டிச் பண்ணியிருப்பேன்றதையும் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து எந்த அளவுக்கு ஹிப்போட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளீட்டை வந்து நெருக்கமாக வச்சு அதாவது ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு நுணுக்கமாக வச்சு அதையும் வந்து அயர்ன் பண்ணி நீட்டாகவே ஸ்டிச் பண்ணியிருக்கோம். ஸ்டிச்சிங் ஒர்க்கு வேறு லெவலில் தான் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஹிப் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்கோம். ரொம்ப அதிகமாக இல்லாமல் அவங்க ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுபடியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்லுக்கு ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். பார்த்தீங்களா, ஃப்ளீட் எப்படி அயர்ன் பண்ணியிருக்கேன்னு. இதுக்கே கிட்டத்தட்ட 1 hour ஆச்சுங்க. ஆனாலும் நீட்டாக இது வந்து லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹிப் பெல்ட்டு சிம்பிள் லேஸ் ஒர்க்கு தான் கொடுத்துருந்தேன். வேறு என்ன கலர் வச்சாலும் ஓவராக ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சனால ஃபுல்லாக கோல்டு தான் வச்சுருக்கேன். ஹிப் பெல்ட்டுக்கு கோல்டு வச்சுருக்கேன், ஸ்லீவுக்கும் கோல்டு தான், நெக் பேட்டர்னுக்கும் கோல்டு வச்சுருக்கேன். ரொம்பவே நீட்டாக இருக்குது. இது ஆல் ஓவர் லுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக அழகாக இருக்குன்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சோ அந்தளவுக்கு லைக் கொடுங்க. இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸோ சிம்பிளாக ஒரு நீட்டான ஒரு பொட்டிக் ஸ்டைலில் கூட இருக்குதுன்னு சொல்லலாம். இது பொட்டிக்கு ஈவனாக தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதோட அவுட்லுக் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.